காவல்துறை அதிகாரி ஒழுங்காக கடமையை செஞ்சால் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. காவல்துறை அதிகாரியே எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணி அவனே தப்பு பண்ணான், அப்போ அரசியல் தலையீடு இருக்கணும். முதலமைச்சருங்கிறவர் அவர்களை தூக்கி அடித்து சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சார்ஜ் கொடுத்து எங்கேயாச்சும் இதில் பண்ணணும் வெளி மாவட்டங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரியை தன்னுடைய இதை சரியாக அதிகாரத்தை உபயோகப்படுத்தலை, தவறாக பயன்படுத்தி இருக்கிறார். இவர் எங்கள் மாநிலத்துக்கு தேவையில்லை இந்த ஐபிஎஸ் அதிகாரி. இவர் நீங்கள் நான் மத்திய அரசுக்கு எடுத்துக்கங்கன்னு அனுப்பணும் முதலமைச்சர். அப்போ தான் பயப்படுவாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ காவல்துறையில் அரசியல் தலையீடு, காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்யும் பட்சத்தில் அரசியல் தலையீடு இருக்கணும். இல்லைன்னா காவல்துறை அதிகாரிகளுடைய அத்துமீறல் வந்துடும். இவனே ஆளுகளை கொண்டுருவான். கொண்டா கீழே இருக்கிறவனை மாட்டி விட்டு நான் ஃபோனில் தான் சொன்னேன், இவனை நிரூபிக்க முடியாது, இப்படி தப்பத்தி விடுவார். ஒவ்வொரு துறையும் தனது கடமையை செய்ய வேண்டும் இந்த நாட்டில். அதுதான் நான் பணிபுரிந்த துறை. நான் அந்த துறையை ஏன் கேவலமாக பேசணும்? அத்துமீறல் இப்படி அதிகாரிகள்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லையே. இப்படி அதிகாரிகள் கேவலமான அதிகாரிகளை நாங்கள் பார்க்கவே இல்லையே. மனசு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறது. அதனால் ஜெயராஜ இதில் 3 பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர்களுக்கும் இந்த தண்டனை கிடைத்திருக்க வேண்டும்.